அனைவருக்கும் வணக்கம். ரேக்கி 2 பாடம் 3 ரெஜிகோ த செகண்ட் பில்லர் ஆஃப் ரேக்கி என்ற பாடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ரெஜிகோ என்பது ஒரு மெத்தட்ஸ், பிரேயர் மெத்தட்ஸ், ரிச்சுவல்ஸ், வழிபாடு முறைகள், சமய சடங்குகள். இது இரண்டாவது தூணாக அழைக்கப்படுகிறது பிரபஞ்ச ஆற்றலில், அதாவது ரேக்கியல். ரெஜிகோ என்பது என்றால் என்ன? இந்த ரெஜிகோ என்பது ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. ரெஜி என்றால் இண்டிகேஷன் என்றும், அதை எதை குறிக்கிறது, எதை குறிப்பது என்றால் ரேக்கி பவர், பிரபஞ்ச சக்தியை குறிப்பது என்று அர்த்தம். ஹோ என்றால் மெத்தட்ஸ், முறைகள் என்று அர்த்தம். இந்த ரெஜிகோ என்பது 3 ரிச்சுவல்ஸை கேரி பண்ணுறப்ப, அதாவது 3 சடங்கு முறைகளை அனுசரிக்கும் பொழுது இந்த ரேக்கி முறையில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இந்த ரெஜிகோ என்ற மெத்தட். இதனுடைய முதல் நிலை என்பது என்னவென்றால், 2 கைகளையும் நமது மார்பகத்தின் முன்பே நிறுத்தி கேஷோ பொசிஷன் என்று அழைக்கப்படும் 2 கண்களையும் மூடிய நிலையில் நீங்கள் அமர வேண்டும், அல்லது அமர வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் பிரபஞ்ச ஆசக்தி, அதாவது ரேக்கி பவர், அதை கனெக்ட் பண்ணணும், இணைய வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. மூன்றாவதாக, நீங்கள் பிரபஞ்ச சக்தியிடம் உங்களின் உள்ளேயும் வெளியேயும் பிரபஞ்ச ஆற்றல் சொல்லுமாறு வேண்டிக் கொள்ள வேண்டும். 2வது டிகிரி ப்ராக்டிஸ்னர், அதாவது செகண்ட் லெவல் ரேக்கி ப்ராக்டிஸ்னர், அட்வான்ஸ் ப்ராக்டிஸ்னரில் அல்லது ரேக்கி மாஸ்டர்ஸில் இந்த முறையானது தொலைதூர சிகிச்சை, அதாவது டிஸ்டன்ஸ் ஹீலிங் சிம்பலோட இணைவதற்கு, இந்த பிரபஞ்ச சக்தியை இணைப்பதற்கு இந்த மெத்தட் பயன்படும், இந்த நிலையானது பயன்படுகிறது. குறிப்பிட்ட சில நேரத்தில் நீங்கள் ஆற்றல் உழவுவதை, உங்கள் உள்ளேயும் விடையையும் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறிவிட்டீர்கள் என்று அர்த்தம். நிலை 2, இப்பொழுது நாம் வணங்கும் முறையாக 2 கைகளையும் இணைத்து நெற்றி பொற்றின் மேலே வைத்து, அது கேஷோ மெத்தடில் நெற்றி பொட்டு மேலே வைத்து நம்முடைய கிளைண்ட், வாடிக்கையாளர்கள் அல்லது நமக்கு சிகிச்சை செய்ய வரமும் அவர்களுக்காக வேண்டி நாம் வழிபட வேண்டும். அந்த முறையானது கேஷோ மெத்தட்லேயோ இருக்க வேண்டும். நம்ம 2 கைகளையும் குவித்து 3வது கண், நெற்றிக்கண் அல்லது ஆக்னா சக்கரத்தின் அருகே வைத்து நம்மளுடைய எனர்ஜியை வழி நடத்த வேண்டும். அது எங்கெல்லாம் தேவைப்படுகின்றதோ அங்கெல்லாம் நாம் வழி நடத்தப்பட வேண்டும். நிலை 3, இந்த நிலையில் நீங்கள் உங்களுடைய உள் உணர்வை பயன்படுத்த வேண்டும். இந்த தொழில்நுட்ப முறையானது காந்தம் போன்று செயல்படும். எவ்வாறென்றால், நீங்கள் முதலில் உங்கள் உள்ளுணர்வை நம்ப வேண்டும். இந்த தன்மைக்கு ரேக்கி என்ற தன்மை என்று பொருள். மேலும் உங்களிடமிருந்து நீங்கள் விலகி நின்று ரேக்கியை உணர வேண்டும். ஒருபொழுதும் கவலைப்படுதல் கூடாது. இது தானாகவே, இயல்பாகவே நடைபெறும். அதற்கான காலகட்டங்கள் மற்றும் நேரங்களில் அதுவாகவே அது நடைபெறும். அதையும் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். ரேக்கியானது உங்கள் 2 கைகளின் வழியாக செயல்பட்டு அடுத்த நிலைக்கு செல்வதற்கு வழி நடத்துகிறது. ஸோ எப்பெல்லாம் நீங்கள் 2 கைகளையும் வைத்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை நீங்கள் ட்ரீட்மெண்ட், அதாவது நீங்கள் சிகிச்சை செய்யும் பொழுது நீங்கள் உங்களை வழிநடத்துமாறு 2 கைகளையும் கேஷோ மெத்தட்லேயும் அல்லது 2 உள்ளங்கைகளையும் இணைத்து அல்லது உள்ளங்கைகளை
உங்கள் தொடையின் மேல் வைத்து எனர்ஜியை ரிசீவ் பண்ண வேண்டும். இந்த ரெச்கோ மெத்தட் ஆனது பல நபர்களுடன் இணைந்து பணியாற்றும் பொழுது, அதாவது குரூப் ஹீலிங் செய்யும்போது கேஷோ முறையை பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும், செயல்படுத்தப்பட வேண்டும். மறுபடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ரெச்கோ என்பது உள் உணர்வை அடிப்படையாக கொண்டது. இரு கைகளையும் கேஷோ மெத்தடில் வைக்க வேண்டும். இரு கைகளையும் இறைக்கி பிரபஞ்ச ஆற்றலோடு நீங்கள் இணைக்க வேண்டும். மூன்றாவதாக வழிபடும் முறையில் வைத்துக்கொண்டு உங்கள் உடல் நலத்தையும் மனநலத்தையும் மேம்படும் நிலைக்கு கொண்டு போக வேண்டும். அவை யாருக்காண்டி நம்ம உடல் நலம் மனநலத்தையும் வேண்டிக் கொள்வது என்றால், நம்ம வருகின்ற கிளைண்ட், அதாவது வாடிக்கையாளர்கள் அல்லது சிகிச்சை பெறும் நபர்களை இரு கைகளையும் நம்முடைய இரு கைகளை நெற்றிப்புற்றில் வைத்து அவர்களுக்காண்டி வழிபட வேண்டும். மூன்றாவது, இந்த ரேக்கி பவரானது, ரேக்கி பிரபஞ்ச சக்தியானது உங்களை வழிநடத்தும்படி நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். நிலை 3இல் உங்கள் உள்ளுணர்வை மிகுதியாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஸோ ரெஜிகோ என்பது உள்ளுணர்வை அடிப்படையாக கொண்டது. ஆகவே உங்களுக்கு எவ்வளவு வயது ஆகிவிட்டது என்பது விஷயமல்ல, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருப்பது என்பது முக்கியமல்ல. நீங்கள் ஒவ்வொருவருமே சிறப்பு வாய்ந்த நபர்கள். ஸோ உங்களிடம் தனித்தன்மை வாய்ந்த ஒரு ஆற்றல், ஒரு சக்தி உள்ளது. அந்த சக்தியை நீங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பயன்படுத்தலாம். இதை நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் யார் என்று உணரலாம். அதற்கான விடை இதுவே. பர்பரா டி ஏஞ்சலிஸ். இத்தோடு ரேக்கி நிலை 2 பாடம் 3 முடிவுற்றது. பாடம் 4க்கு உங்களை அடுத்த நிலைக்கு இட்டுச் செல்வோம். நன்றி, வணக்கம். உங்கள் மா செந்தில்நாதன், கிராண்ட் மாஸ்டர் ரேக்கி அண்ட் விபாஷனா, ஆராகலை.